இப்போ பேசுனதை கேமராவில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கேண்டிட் டாக் பண்ண போகிறேன். சொல்லுங்க வினோத், கொஸ்டின் கேளுங்க, இல்லை நீங்கள் சொன்னது இப்போ சொல்லுங்க. என்ன பேச சொன்னார் வினோத், அதனால நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க ரெடியாக இருக்கேன். கேள்வி இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களா பேசுன்னு, என்ன பேச சொன்னீங்க? பேசு அப்படின்னீங்களா, ஒரு டாபிக் சொன்னீங்களா, அந்த டாபிக் கேளுங்க. How to be a zero. How to be a zero. That is the topic today. இது வந்து ஒரு, I would say like it's a life skill polishing technique அப்படின்னு சொல்லலாம். So when you are a certain age, அந்த certain ageல ஒரு certain milestone நம்ம ஃபீல் போயிருப்போம். We'll reach some certain milestone. அந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணும்போது நான் தாண்டா கிங்கு, எனக்கெல்லாம் யாரும் நீ எல்லாம் சொல்லி நான்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு தோணும். அந்த ஒரு தோணுது இல்லை, அந்த டீமன், இட்ஸ் அ டீமன் ஆக்சுவலி. அப்படி தோணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அதை அட்டன் பண்ணாமல் விட்டோம்னா தட் வில் பிகம் சம்திங் தட் இஸ் கால்ட் ஒரு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கும் கான்ஃபிடென்ஸ்க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஜோனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ், இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒருத்தங்க பேசும்போது நான் அந்த கமெண்ட் ஆக்சுவலி பேசும்போது இந்த கமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்லாம் அப்படி வைக்க முடியுமா? நான் என்ன எடுத்திருக்கேன் அது, நான் அதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கேன்னு போட முடியுமா? நான் போட்டிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட். ஓகே, டெஸ்லா 109. ஐ டோன்ட் லைக் டெஸ்லா. சேஞ்ச் யுவர் நேம் ப்ளீஸ், ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ டெஸ்லா 109, whatever your views are, they are your opinion, but you can say with some humility. Most often it is expressed with some degree of arrogance in almost all your videos. Your viewers should be treated with some respect. So adukku na enna response potana, thank you for your perspective. My confidence comes across to you as arrogance. That's how you see it. I cannot change the way you see it, the way you see me. That is true. I stand by my statement. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் டாபிக். டெஸ்லா, தேங்க்யூ ஃபார் த ஐடியா. ஏன்னா இது வந்து ஒரு, இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து இட் கேவ் மீ திஸ் தாட் தட் ஐ ஷுட் அட்ரஸ் திஸ் அண்ட் சே தட் ஹவு ஒரு வீடியோவில், ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில், ஒரு வாய்ஸ் நோட்டில் நம்ம பேசுறது வந்து ரிசீவருக்கு வந்து இட் கேன் கம் ஆஸ் அ த்ரெட் or a good answer or a kind answer or something. Even written formatல கூட நம்ம ஓகே ஃபைன் அப்படின்னு போடுறது வந்து சம்டைம்ஸ் ஓகே ஃபைன்றது ரூடாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துக்கிறவங்களோட பார்வையிலையும் இருக்கு. இது எல்லாமே திஸ் இஸ் அன் எக்ஸசைஸ் ஃபார் யோர் பிரெயின். ரிசீவரோட பிரெயின் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஓப்பனாக கீப் யுவர் பிரெயின் ஓப்பன், கீப் யுவர் தாட்ஸ் ஓப்பன், திங்க் தட் யூ ஆர் நோபடி பிகாஸ் யூ ஆர் நாட் கம்பீட்டிங் வித் த பர்சன் ஹூஸ் டாக்கிங் அக்ராஸ் ஃப்ரம் யூ. I am not your threat and you are not my threat. I am not your competition, you are not my competition. This is the only approach you must have and you must inculcate this into your children. அதுதான் வினோத் சொன்ன டாபிக், how to be a zero. நம்ம sometimes when we ask something from someone, you listen to them as if you don't know anything about that topic. when they speak, நமக்கு ஒரு urge வரும்ல. இப்போ சம்டைம்ஸ் நீயா நான் பேசும்போது கோபிநாத் அங்கே சொல்கிறாருன்னு வைங்களேன், நம்ம இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணுவோம். கோபிநாத் கேட்கவே போகிறதில்ல. ஹி டசன்ட் கேர் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ. தே வில் டிசைட் இங்கே 10 பேர் பேசணும், இங்கே 10 பேர் பேசணும், ஸ்பான்சரோடைய கிஃப்ட் கொடுக்கணும். பிகாஸ் தே வாண்ட் டு ஸ்பார்க் தட் ஐடியாலஜி இன் டு சம்படிஸ் பிரெயின் அண்ட் திங்க், ஓ இப்படி தான் இருக்கா. அந்த எவல்யூஷன்றதுமே இட் இஸ் புட் இன் டு யுவர் பிரெயின். இந்த மதர்ஸ் டே எப்படி வந்து இப்போ இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க, இட்ஸ் அ பிஸ்னஸ். Valentine's Day is a business. They put that in your brain. They make sure. எப்படி அந்த காலத்தில் பொங்கலுக்கு சீர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க, ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் பார்க்கணும்னா எப்படி போவீங்க? சும்மா போய் பார்க்க முடியாதுல்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசன் ஃபார் them to come. Then it became a holiday. Then it became a business. Right? அதே மாதிரி this thought process is being put into your brain thinking that the opposite person who's saying something is trying to raise you. No. They are probably telling what they are going through or maybe they are boasting. இப்போ நான் வந்து நான் கெத்து நான் போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். பாரு நான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன் பாரு, நான் அமெரிக்காவில் இருக்கேன் பாரு, பாத்தியா அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு. இவன் அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்துட்டு பேசுகிறா, என்ன வராதுன்னு சொல்கிறாளேன்னு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கோ இல்லை யாருக்குமே, இன்னைக்கு ஒருத்தவங்க பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க, நான் யூகேல இருக்கேன், 15 years நான் யூகேல இருக்கிறதோட எக்ஸ்பீரியன்ஸை நீ எப்படி பேசுறியோ அதே இன்னொரு பர்சனில் நான் பேசுவேன். ஏன்னா அவங்க ஷி ஹஸ் கான் த்ரூ தட், ரைட்? ஸோ அந்த ஜீரோ, வென் வி ஆர் இன் தட் ஜீரோ லெவல், வென் வி கேன் கோ டவுன் அண்ட் திங்க் தட் ஐ எம் நத்திங். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இது பிடிச்சது பிடிக்கல, அவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும்.
ஏன்னா அவங்க அதுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்களா நெகட்டிவான்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம பேசணும். இது வந்து பொய் கிடையாது, இது நாடகம் கிடையாது, இது ஃபேக் கிடையாது. நான் அவங்ககிட்ட என்னுடைய ஒப்பீனியனை சொல்லாமல் இருக்கிறதும் சொல்கிறதும் என்னுடைய வே ஆஃப் ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு தட் ரிலேஷன்ஷிப். கமிங் டு திஸ் டாபிக், அந்த டெஸ்லா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு, அது ஏன் வந்து அவருக்கு ஹியூமிலிட்டியாக இல்லைன்னா, அவருக்கு ஒரு ஐயா எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாங்க, வணக்கங்க, வாங்குங்க, தண்ணி குடிக்கிறீங்களாங்க, அந்த மாதிரி பேசுகிற சிரிக்காதீங்க. அப்படி ஒரு ஊரில் பேசுவாங்கல்ல, ஆமாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இந்த இங்கே போடுறது வந்து சாட்டில் கூட இங்கே போடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து அவன் கடற்கரம் பாரு திட்டிகிட்டே போடுவாங்களா இருக்கும். ஆனால் வரும்போது இங்கே அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து இப்படி இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு. அது வந்து அவருடைய புரிதல் ஆஃப் இங்கே. என்னோட இங்கே இவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே இங்கே வரல. நான் பேசுறது வந்து சம்டைம்ஸ் என்னோட கான்ஃபிடென்ஸ் லைவ். நான் ஷுவரா சில விஷயம் சொல்றேன்ல, கண்டிப்பா நல்லா இருக்கும், நீங்க போய் ட்ரை பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, அது சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, இது என்ன பெரிய இவ சொன்னா நடக்குமான்ற மாதிரி தான் இருக்கும். பட் நான் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு த்ரோ பண்ணாதான், பண்ணலாமா வேணாமான்னு ஒரு 10 பேர் யோசிச்சிருப்பாங்க. இந்த 100 பேர்ல அந்த 10 பேர் வந்து நம்ம பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது ஒரு மோட்டிவேட் பண்ணும், அது ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அப்ப அந்த மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம காதையும் நம்ம கண்ணையும் ஓப்பனா வச்சுக்கிட்டு நம்ம மூளையும் ஓப்பனாக வச்சுக்கிட்டோம்னா, பிரெட் மாதிரி நம்ம பிரெயின் அப்படியே அழகா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மூளையில் உட்காரும். நான் நல்ல பிரெட்டு, நீ கெட்ட பிரெட்டு, நான் வந்து சவர் டோ, நான் இந்த டோ அந்த டோன்ற மாதிரி யூ டோன்ட் ஹாவ் டு கம்பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது எப்படி நம்ம ஹவ் ஆர் வி கோயிங் சைன், ஐ ஆல்சோ ஃபீல் த சேம் வே. சம்படி இஸ் டாக்கிங் டு பி அபவுட் தேர் கிட், எனக்கு உடனே ஐ வாண்ட் டு ஃபீல், ஐ ஹாவ் த அர்ஜென்சி டு சே தட் யா மை சன் ஆல்சோ காட் ஏ இன் மேத், மை சன் ஆல்சோ டிட் திஸ், மை டாட்டர் இஸ் டூயிங் பரதநாட்டியம், உங்கள் டாக்டர் மட்டும் குச்சிப்பிடி பண்ணுறாங்களா, அது மாதிரி ஒரு வருதுல்ல, அந்த ஏர்ஜ் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, அது வரும்போது கட் தட், அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு லிசன் டு வாட் த அதர் பர்சன் இஸ் சேயிங். அவங்க உங்களை இன்க்ளூட் பண்ணுறாங்களா அந்த கான்வர்சேஷனில், இல்லை உங்களை இன்க்ளூட் பண்ணலை, தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷேர் சம்திங் வித் யூ. ஈவன் இஃப் தேர் போஸ்டிங், இட்ஸ் ஓகே, தட் 1 minute allow them to win. If you allow them to win and if you allow them to listen, if you ட்ரை டு டூ தட், அந்த ஒரு ஸ்மால் ஜெஸ்டர் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, தட் யூ ஆர் லிசனிங் டு தம், தட் யூ ஆர் அக்னாலஜிங் தேர் ஃபீலிங்ஸ் அண்ட் தேர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் இன் தேர் லைஃப். ஸோ இந்த ஒரு இது வந்து ஐ டோன்ட் நோ, am I மேக்கிங் சென்ஸ், புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே எடுத்தோன்னே இந்த படத்துக்குலாம் போயிடாதீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாது அவங்க அந்த படத்தோட அந்த ஹீரோட ஃபேனாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ இது நீங்கள் அந்த ஒரு நோஷன் அவங்க மைண்டில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அது தப்பாயிருது. ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு நல்லதும் சொல்லுவாங்க, சில பேர் வார்னிங்ன்ற பேரில் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு கைண்டாக சொல்லும் போது நம்ம மைண்டில் ஏறும். ப்ளஸ் நம்ம ரிசீவிங் எண்டில் இருக்கும்போது நம்ம அதுக்கு வேணும்னு பார்த்தா தான் நமக்கு அது வரும், இல்லைனா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபென்ஸ்க்கு போயிடும். இது வந்து பியூட்டிஃபுல் கான்செப்ட். இப்போ நான் சொல்கிறது வந்து, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த் ஆஃப் வாட் ஐ எம் சேயிங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து இட் ஒர்க்ஸ் இன் அ வே தட் இட்ஸ் ரெடி டு டேக் சம்திங் இஃப் யூ ஆர் இன் த சேம் லைன் ஆஃப் தட் கான்செப்ட். your brain will immediately go into that zone. உங்கள் பியூப்பிள் பெருசாகும், உங்களோட அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு இதில் வருவாங்க, ஒரு ஜாலியாக இருக்கும் அது கேட்கும் போது. இதுவே உங்களுக்கு பிடிக்கல, இப்போ அஜித்தை பற்றி நான் தப்பாக சொன்னேன்னா அங்கே வினோதுக்கு வந்து அப்படி சுருன்னு ஏறும் போவோம். ஏன்னா அவர் ஒரு அஜித் ஃபேன், ஆனால் நான் ஒரு விஜய் ஃபேன். ஸோ இது நான் விஜய் ஃபேனாக சொல்கிறேன்றதே அவர் எடுத்துக்க மாட்டார். எப்படி அஜித்தை சொல்லலாம், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் அப்படி சண்டை போட மாட்டோம், நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளா. ஆனால் இது அஜித்கோ விஜய்க்கோ தெரிய போகிறது கிடையாது. அஜித் விடாமுயற்சி பண்ணாருன்னா அவருக்கு ஒரு ரீசன் இருக்கு, அவர் பண்றாருங்க. அவர் ஒய்ஃப் தேடுறாருன்னா அவர் தேடட்டும், அது அவரோட ப்ராப்ளம். நம்ம யாரும் அந்த படத்தை வந்து நீ போய் நீ பாரு தலைவர் இப்படி பண்ணிட்டாரு, நீ வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அது சொல்றது பிரயோஜனமே கிடையாது. நான் ஏன் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, நீ சினிமா ரிவ்யூ பண்றதுக்கு தகுதியே கிடையாதுன்னு எனக்கு 2 கமெண்ட் வந்தது. கரெக்ட், அவங்கள பொறுத்த வரைக்கும் மேபி தகுதி இல்லாமல் இருக்கலாம், மேபி அவங்க அஜித் ஃபேனா இருக்கலாம், அதனால என்ன சொல்லலாம். அதே இது நல்ல காலம் நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த மைண்ட் செட்டோட போனேன், ஆமாம் சைன் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, மேபி அவங்க விஜய் ஃபேனாக இருக்கலாம், இல்லை ஜெனுவினாவே அவங்க அது கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஐ டோன்ட் நோ த உங்களுடைய ரிசீவிங் எண்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. இந்த ஹியூமிலிட்டி இல்லாமல் நான் பேசுகிறேன்றது உங்களுக்கு வந்து என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் உங்களுக்கு அரகன்ஸாக தெரியுது. அண்ட் த வே யூ சீ மீ, யூ ஆல்ரெடி ஹாவ் தட் நோஷன் அபவுட் சைந்தவி. ஸோ மிஸ்டர் டெஸ்லா வந்து அப்படி பார்க்கறதுனால நான் என்ன பண்ணாலுமே அது தப்பாக தான் தெரியும். நான் நல்லா பண்ணால் கூட உங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். நான் நார்மலாக இப்போ பேசுறதுக்கு கூட உங்களுக்கு ஹியூமிலிட்டி இல்லாமல் நான் உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். நான் உங்களை வந்து கரெக்டாக ட்ரீட் யுவர் வியூவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட்னா, வீட்டுக்கு வந்தால் தான் நான் உங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். வீடியோவில் எப்படிங்க காலில் விழ முடியும்? எல்லா வீடியோவில் எடுத்தோன்னே வணக்கமேன்னு சொல்லிட்டா பண்ண முடியும்?
இல்லையா? இதுல ரெஸ்பெக்ட்டுக்கும் ஒன்று ரெண்டு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நீ சொன்ன, நான் அகைன் சைந்தவி கிட்ட இருக்கிற பெரிய சம் ஆஃப் த குட் குவாலிட்டிஸ், ஷூர் சைந்தவி கிட்ட இருக்கிற ஒன்று ரெண்டு இல்லை, சைந்தவி கிட்ட இருக்கிற நிறைய குட் குவாலிட்டிஸில் வந்து குட் குவாலிட்டிஸ்ன்றதுடைய கஷ்டமான குவாலிட்டிஸ். ஆமாம், சில குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப இறைப்பாரு. சைந்தவி சொன்ன பாயிண்ட் என்னாலே ஃபாலோ பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆனால் ஜெனரல் நான் கொஞ்சம் குவைட்டாக இருந்துடுவேன், அதனால நான் பேச மாட்டேன். ஆனால் பேசினேன்னா இந்த கேள்வி கேட்கும் போதே ரைட் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவாக தான் ஒர்க் ஆகும். மைண்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, பாயிண்ட் சொல்கிறாங்க வினோத் இந்த மாதிரி தான் பண்ணோம், ஆனால் வினோத் பண்ணலன்ற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே மைண்டு சொல்லும், ஏய் சொல்லு இதை சொல்லு நீ இது பண்ணி சொல்லு அந்த மைண்டு தூண்டும் நம்மள. ஸோ நம்ம வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளும் போய் நான் நீ மட்டும் இல்லை நானும் பண்ணியிருக்கேன், நீ 2 பண்ணி நான் 4 பண்ணியிருக்கேன், அது மாதிரி சொல்ல வரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீ சொன்ன பாயிண்ட் தான், என் பையன் பரதநாட்டியம், என் பையன் குச்சிப்புடி ஆடுவாரு அப்படி அது மாதிரி சொல்றது அந்த மைண்ட் வரும்ன்ற. உன் பையன் எவ்வளோ 900, என் பையன் 1100 அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றேன். ஸோ நீ சொல்றது வந்து ஹோல் பேக் பண்றது ரொம்ப அது ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் வேணும். அதான் சொல்றேன். அது சைந்தவி வந்து நான் நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, சமைக்கிற யாராவது வந்து இது சாம்பார் வந்து நான் பண்ணுற சாம்பார் தான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுங்க, கரெக்ட் நீங்கள் பண்ணுற சாம்பார் தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ அவள் வந்து இல்லை நானும் நல்லா இப்போ நானும் சொல்லுவேன், எந்த நீ சாப்பிட்டுருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் என் சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லு. என்னுடைய ஆன்சர் அப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் என் சாம்பார் நீ சாப்பிட்டுருக்கேன், என் சாம்பார் சாப்பிடாம நீ உங்க பெஸ்ட்னு சொல்லாத, வெயிட் பண்ணு நான் சாம்பார் தானே சாப்பிட்டு சொல்லு. இல்ல வெயிட் பண்ணி இன்னொருத்தர் நடுவா ஒருத்தரை கூப்பிட்டு 2 சாம்பாரை போடுவோம், அவர் சொல்லிட்டு அப்படின்னு. ஏன்னா தட்ஸ் ஹவ் தி மைண்ட் வர்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் மைண்ட் ஐம் சேயிங் ஐம் காமனர்ப்பா, நான் காமனரா சொல்றேன். அதே காமனருக்கு they are able to control their tongue and the way they think, or they are able to listen when they are working. அவங்களோட ஆஃபீஸ் கால்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணாலோ அஃபெண்ட் பண்ணாலோ அவங்கள டிஸ்அக்ரி பண்ணாலோ நீ நல்லா பண்ணலன்னு சொல்லும் போது பணம் கொடுக்குற ஒரு இடத்துல நம்மளால அந்த பெஸ்ட் பிஹேவியரை கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல ஒரு ஜூம் கால்லயோ இல்ல போன்லயோ பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம நெருங்கினவங்க, நம்மளுடைய நண்பர்கள் இல்ல கூட யாரோ ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கிற வெளியில இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து குவைட்டா இருந்துதான் பாருங்கன்ற. நான் இது ஒரு எக்ஸசைஸா தான் நான் சொல்றேன். நான் வந்து 44 வயசுல இந்த எக்ஸசைஸை வந்து பிராக்டிஸ் பண்றது மேபி ஒரு 30 வயசு பர்சன் பார்க்கும்போது சம்டைம்ஸ், ஏன்னா இப்போ ஒரு மதர் இன்லா இருக்காங்க இல்ல ஃபாதர் இன்லா இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, நமக்கு கோவம் தான் வரும். நம்ம வீட்டுல ரியாக்ட் பண்ற மாதிரி நம்ம அவங்க கிட்ட ரியாக்ட் பண்ண மாட்டோம். அதே ரியாக்ஷன் நம்ம வீட்டுல வேற மாதிரி கொடுப்போமா இருக்கும். ஆனா ஏன் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் ஆயிடக்கூடாது, இது பண்ணா இவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதே சிப்ளிங் வீட்டுல இருக்கும் போது இதே சொன்னாங்கன்னா எகிரிக்கிட்டு வருவோம். அதே டைம் சம்டைம்ஸ் அந்த சிப்ளிங் அதை பெருசா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதோட இன்னொரு சைடு வந்து சிப்ளிங்னால கூட அவங்க பண்ணுவாங்களா இருக்கும், சரி தப்பா எடுத்துக்க மாட்டாங்கனால அவங்க பேசுவாங்க. ஆமா, ஆனா அது வந்து சிப்ளிங் மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஒரு இட் will give a signal that you are disagreeing with Sainthavi, like Vinod is disagreeing with Sainthavi on screen வரும்போது அந்த எசன்ஸ் ஆஃப் தட் வந்து போயிடுது. இப்ப அவர் ஹியூமிலிட்டி இல்லாம நான் பேசுறேன்னு சொல்றாருல, அது அவருடைய பார்வை இல்ல, அதை மாத்த முடியாது. அது மாத்த முடியாது இல்லையா? இப்ப இதுல இன்னொன்னு வந்து டெஃபினிஷன் ஆஃப் மரியாதைன்றது நிறைய விஷயம் இல்ல. அதுக்கு தான் அவருக்கு நான் சொல்றேன், அவர் தன்னை ஜீரோ ஆக்கிக்கிட்டு பார்க்கல. அவர் என்ன தன்னை ஒரு ஜீரோ ஆக்கிக்கிட்டு பார்த்தாருனா, அவர் ஓப்பன் மைண்டடா பார்த்தாருனா, சைந்தவி ஏதோ சொல்லிட்டு போட்டோம், இல்ல நான் அக்ரி பண்றேன் இல்ல டிஸ்அக்ரி பண்ணலான்னு போயிடுவாரு. அவர் சொன்ன பாயிண்ட் வேலிட். நான் அதுக்கு தான் அண்ட் ஐ லைக் அவர் பொலைட்டா பதில் சொல்லியிருக்காரு. எக்ஸலண்ட், வெரி குட் டு I like the way he disagreed with me, or I like the way he's trying to correct me. Maybe he's older than me. Maybe that person, he or she, I don't know who that is, he or she is older than me and they are trying to say something to me. I understand that, totally understand. ஆனா நீங்க அந்த மைண்ட், இது வந்து அவங்கள நான் திருத்தறதுக்காக இதை சொல்லல, இல்ல அவங்கள மாத்திக்கணுன்றதுக்காக சொல்லல. இது வந்து இட் ஸ்பார்க்ட் a thought in me because இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும்போது how to be a zero, எப்படி ஒரு கான்வர்சேஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். how to be present in a conversation, because sometimes சில கான்வர்சேஷன்ஸ் வந்து மொனாட்டனஸா இருக்கும், நம்மளுக்கே தாங்க முடியாது. நம்மளே ஒரு பூமரா இருந்தாலும் வேற ஒரு பூமர் அங்கிள் பேசுறத கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு தூக்கம் வந்துடும். இல்ல நீங்க தூங்குறதுக்கு ரீசன் நீங்க ப்ரீ ஆக்கிபைடா இருக்கிறதுனால நீங்க தூங்கிடுறீங்க. தூங்குறேன்னா சம்டைம்ஸ் இப்போ 4 பேர் பேசுற இடத்துல எனக்கு அந்த பாயிண்ட் இல்ல, அந்த பாயிண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா மைண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி இதுவாயிடும். அது வந்து சயின்டிஃபிக் எப்படின்னா, சைந்தவி தான் சொன்னல, அந்த கார்டனர்கிட்டே 1 hour பேசுவோம். அப்புறம் அப்புறம் இதுவா அப்படின்னு இல்ல, that's how you are, அது உன் character, because they want to share. I know பா, நான் சொல்றேன், நான் ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு என்கிட்ட பேசு அஞ்சலின்னு சொல்லல, அப்படி நீ பண்ண மாட்டே. நான் என்ன சொல்றேன்,
ஒரு எதுவுமே இல்லாத இன்ஃபர்மேஷனை கூட நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுற அளவுக்கு உனக்கு அதுக்கு ஒரு டேலண்ட், அது உன் டேலண்ட். அதுதான் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களோட கிட்ஸோ இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்க கிட்டயோ நீங்க இன்னும் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். எல்லா டைமும் நம்ம ஐ எம் ரைட், யூ ஆர் ராங், ஐ எம் பிகர் தென் யூ, யூ ஆர் பிகர் தென் மீன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இஸ் இட் ஒர்த் இட், இஸ் இட் ரியலி ஒர்த்? அந்த இன்னொருத்தங்க போட்ட கமெண்ட்ல அதுதான் அவங்க போட்டிருக்காங்க, இஸ் இட் ரியலி ஒர்த்? அதை யோசி. நான் இப்படி பேசுறேன்ல, இது நான் சொல்றது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு புரியாதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா வாட் ஷீ இஸ் டெல்லிங் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரிகிங் பிகாஸ் ஐ லைக் தட் ஃபேக்ட் தட் யூனோ ஷீ திங்ஸ் தட் இங்க வந்து இந்த டேர்மோ எல்லாம் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்த வார்ன் பண்றேன். நான் வார்ன் பண்ணது வந்து இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க ரூலு, எல்லா H1B வரவங்களை எல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணு, டேட்டை குறை, டிராப் பாக்ஸை மாத்துன்னு. நான் வந்து போன வாரமே சொன்னேன், இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இதான் நடக்க போகுதுன்னு. ஏன்னா இதை நம்ம 2016 கோ த்ரூ பண்ணோம். அவர் போன தடவை வந்தபோது நாங்க எல்லாருமே அமெரிக்கால ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன், ஒரு இறுக்கம் வரும், அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா இப்படிதான் இருக்க போகுது. இந்த தடவை ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க வந்திருக்காங்க பிகாஸ் தே ஹேவ் அ பிளான் இன் மைண்ட் அண்ட் தேர் கோயிங் டு டூ தட். சேம் வே இப்ப நான் அவர்கிட்ட நான் இந்த ஹவு டு பி ஜீரோன்றதே அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு சேனல் பாக்குறீங்களா, நான் இல்லைங்க, எந்த சேனல் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு சேனல் பாக்குறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, ஒரு நியூஸ் கேட்குறீங்க. நியூஸ் கேட்கும் போது நீங்க எப்படி கேட்பீங்க? யூ வில் ஜஸ்ட் லிசன், இன்குவிசிட்டிவா கேட்பீங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன்னா டைனமிக்காக தான் கேட்குறேன். கேளுங்க. சம்டைம் இப்போ நான் ஜென்ரலாக நிறைய சைன்தை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சேனல்ஸ் பார்ப்பா, நிறைய பேர் பார்ப்பா. ஜென்ரலாக அவள் பார்த்தானா சொல்கிறேன், நான் வந்து அந்தளவுக்கு பெருசாக நான் பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தோன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல, போய் சொல்லுவாங்க, இல்லை இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசி விடுவாங்க, கடுப்பாக இருக்கும். ஆனால் சைன்தை அது நான் யூடியூப் பற்றி பேசுகிறேன், நேரில் பேசும்போது சில பேர் அது மாதிரி பேசுவாங்க, அடிச்சு விடுவாங்க. சைன்தை வந்து உண்மையோ அவனுக்கு தெரிஞ்சா கூட, அது பொய்ன்னு தெரிஞ்சா கூட, அப்படியா ஓகே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த பொறுமை உனக்கு இருக்கு. எனக்கு ஓகே, இந்த டிஸ்கஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சைன்தை வந்து ஷி வாஸ் டெல்லிங் மீ தட் லைக் உங்களுக்கு பொறுமையே இல்லை, அதனால உங்களால் சமைக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த ஆர்குமெண்ட் ஓடிட்டு இருந்தது எங்கள் 2 பேருக்கும். ஏன் பொறுமை இல்லை நீ நான் சமைக்க அதனால சமைக்க முடியாது சொல்லாத, ஏன்னா நான் சமைக்கிறது கம்மி, சமைச்சதே கிடையாது இவ்வளோ தனியாக, இப்போ ரொம்ப நாள் சமைச்சது கிடையாது, அதனால பொறுமை இல்லைன்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா வந்து பொறுமை எனக்கு ரொம்ப பொறுமை, நான் சமைக்கிறதா தான் சமைக்கலாம். அந்த டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தது. அப்போ சைன்தேவியுடைய பாயிண்ட் பேசும்போது திடீர்னு இந்த பாயிண்ட் ஏதோ வரும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்ன பாயிண்ட் சொல்லும் போது சொன்னோம், எப்படி நீ வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? ஏன்னா சைன்தேவி ஆல்வேஸ் அமைதியாக, நான் நிறைய வாட்டி கேட்பேன், ஏதோ உனக்கு தெரியுமே, ஏன் தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கேன், சொல்ல வேண்டியது அவங்களுக்கு சொல்லி என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் அவங்க பாயிண்ட் அவங்க சொல்லிட்டோம், அவங்க பேசிட்டோம், அவங்களை பேச விட்டுருவா. சம்டைம்ஸ் சொல்லுவா, சம்டைம்ஸ் சொல்ல மாட்டா, எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படியே அவங்கள நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சுங்களேன், அவங்கள பற்றி தப்பாக பேசினாங்க எதாவது சொன்னாங்கன்னா கூட இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல நல்லா பேச விட்டுட்டு அப்படியா, ஆமாம், அப்புறம் கடைசியாக சொல்லுவா, அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் அப்படின்வா. அப்படிங்களா, சாரி மோஸ்ட் தெரியாமல் சொல்லிட்டு அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் நான் சொல்றது வந்து அந்த பாயிண்ட் தான் சொல்றேன் நான். கரெக்ட். ஏன்னா நம்ம உடனே ஃப்ரஸ்ட்ரேட்டட், இல்லை அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை பற்றி அது வந்து ரொம்ப கஷ்டம்ன்ற அந்த ப்ராக்டிஸ், மைண்ட் கண்ட்ரோல். ஏன்னா நீ சொன்ன ஆஃபீஸ்லாம் அமைதியாக இருக்கணும், எல்லாரும் அமைதியெல்லாம் இருக்கிறது இல்லை. இந்த நம்ம ஆஃபீஸில் யாராவது கேட்ட உடனே சில பேர் வந்து நம்ம we are listening to respond most of the time, we have to listen to understand. And கேள்வி அதுல இருந்து என்ன கேள்வி? இது நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்களா? எப்படி நான் தெரிஞ்சுட்டே பேசாம இருக்கேன்னு கேக்குறீங்களா? இல்ல அது ஒப்பீனியனை மாத்த முடியாதுன்ற பட்சத்துல, இப்ப நான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றீங்க, இந்த கண்ட்ரியில வந்து அவங்க கரெக்டா தான் அவர் பண்றாரு, அவர் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னதான் வெளியில அடிச்சு துரத்தி இருக்கணும்னு ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க, நேர்லயும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ ரொம்ப பேசுற அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அவங்கள நான் திருத்த முடியாது. அவங்க சொல்றதுனால அவங்க ஒப்பீனியன் மாற போறது கிடையாது. அவங்களுக்கு அந்த தலைவர் மேல அப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. திஸ் இஸ் த ஃபேக்ட். உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் மாத்திக்கிற அளவுக்கு நீங்க ஒர்த்து கிடையாது. அதுதான் என்னோட பாயிண்ட். இப்ப எங்க அம்மாவோ இல்ல வினோதோ இல்ல என்னோட பசங்களோ இல்ல இவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 4 பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா, no questions asked, I will accept it. First I will take it. ஸோ இவங்க ஏதோ சொல்றாங்க தப்பா இருக்குன்னு, அதுக்கு அடுத்தது என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னை தெரிஞ்சவங்க, என் கூட பழகினவங்க, என் கூட இருக்கிறவங்க, ப்ளஸ் இப்போ யூடியூப்ல இருக்கிறவங்க, என்னை பார்த்துட்டு ஓரளவுக்கு என்ன புரிஞ்சிருப்பீங்க இல்லையா, என்னோட யூடியூப்பை பார்த்துட்டு பேசுறவங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்து பேசுறவங்க, சோஷியல் மீடியாவில் பார்த்து பேசுறவங்க, நீங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு கரெக்ஷன்ஸ் அண்ட் ஆட் ஆன்ஸ் சொல்லிட்டே வரீங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன், நல்லா எடுத்துப்பேன். அதுல ஏதாவது நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும்னா நான் கரெக்ட் பண்ணிப்பேன். ஆனா சில நேரங்கள்ல எனக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். இல்ல சில டைம் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கமெண்ட்ல போட்டுட்டு விட்டுருவேன். அதுக்கு மேல ஐ டோன்ட் கோ அண்ட் கிளாரிஃபை
further than that because it's not required நான் நினைப்பேன். Not because you are not important, it's because it is not worth wasting your time for that. I don't want to waste your time. If you want to say something to me, say it. It's okay. உங்களுக்கு அது பிலீஃப் சிஸ்டம் இருக்கா? ஷூர். இல்ல அம்மா ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது சொன்னாலும் கரெக்ட்ன்றோம். ஃபர்ஸ்ட் வார்த்தையே கரெக்ட்னா வரும். கரெக்ட் அப்படின்றோம். அப்புறம் கரெக்ட் சொல்லிட்டு அப்புறம் இல்ல அந்த தப்பு அப்ஜெக்ஷனா சொல்லுவாங்க. அம்மா வந்து ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க, கரெக்டா இருப்பாங்க, கைண்டா இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. ஐ டோன்ட் ஃபர்கிவ் அண்ட் ஆல், ஐ டோன்ட் ஃபர்கெட் அண்ட் ஆல். நான் வந்து சாய்ஸ்ல விட்டுருவேன். அந்த கொஸ்டினை நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த கொஸ்டினை நீ ப்ரூவ் பண்ணுமா, ப்ரூவ் திஸ் x plus y is equal to இதுனா ஐ won't prove. Why will I prove? You say நீ கொஞ்சம் ரூட் அரகன்ட்ல இல்லையா? No. ஆனா இப்படியா அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியா? அரகன்ட் இல்ல, நான் வந்து ரொம்ப ரூடா ஹார்ஷா பதில் சொல்லுவேன். ஆனா ஒன்லி இஃப் த சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ் இட். நீங்க என்ன அந்த மாதிரி நீங்க கேக்குறது என்ன அப்படி ஆன்சர் சொல்ல வச்சு வைக்கணும்னு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நான் அந்த ஆன்சர் கொடுப்பேன். இல்ல இவங்க கிட்ட அப்படி சொன்னாதான் இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்ற பட்சத்துல நான் சொல்லுவேன். மத்தபடி இந்த பிளசன்ட்ரீஸ் இருக்குல்ல, ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட், அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாமே இல்ல. பாயிண்ட்டுக்கு வா. உனக்கு இப்ப நான் சொல்றேன் ஒரு விஷயம், உனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல. இப்ப நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பிசினஸ்க்கு ஆட் போடுறேன். அந்த பிசினஸ் உனக்கு காசு கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா ஜெனரலா மார்க்கெட்ல எல்லாரும் வாங்கிக்கிறாங்க, அதனால கேக்குறாங்களா இருக்கும். நீ வாங்கிக்க மாட்டா அது வேற கதை. கரெக்ட். ஆனா அது வாங்குறவங்க இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறாங்க வாங்குறேன் கேக்குறாங்கல்ல. நான் உங்களுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? நோ. அதுக்கு பதில் நோ மட்டும் தான் போடுவேன். நேத்திக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கேட்டாங்க, செடி தெரியுமா அது தெரியுமான்னு. டு யூ நோ? நாங்க ஐ டோன்ட் நோ. தட் டசன்ட் மீன் ஐம் கிவிங் them a rude answer. I don't want to waste time on the pleasantries. ஹாய் ஹலோ ஹவ் ஆர், இந்த மாதிரி தான் நான் சொன்னால இப்படி ஹலோங்க வாங்குங்கன்னு போயிட்டு கெட்டவர்களை திட்டுறதுக்கு சொல்லாமலே இருக்கலான்றதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா நான் வந்து I'm not trying to have a relationship with you. இதே பதிலா சைந்தவி எனக்கே சொல்லுவா. Yeah, because I don't want to have a relationship with that person, whoever that is. I already have the people. இல்ல ஜெனரலா இப்ப நம்ம இப்போ வைஃப்ஸ் வந்து இப்ப என்கிட்ட ஏதாவது சொல்றேன்னு வச்சுக்கேன், நேரா சொல்லிடுவேன். அதுக்கு ரீசனா சொல்லுவேன். எல்லாரும் பின்னாடி பேசுறாங்க ஹஸ்பண்ட் பத்தி, நான் வந்து உங்ககிட்ட நேரா சொல்லிடுறேன்றத சொல்லுவேன். அது மாதிரி அது சைத்தவியுடைய பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சைத்தவியுடைய அப்ரோச். ஏன்னா கன்ஃபரண்ட் பண்றது அதெல்லாமே நான்லாம் எதாவது கேட்கணும்னா யாரா கேட்கணும் ரொம்ப தயக்கம் இருக்கும். ஏன்னா தப்பா எடுத்துப்பாங்க, இல்ல எதுக்கு கேட்கணும், அது மாதிரிலாம் யோசிப்பேன். சைந்தவி எல்லாம் யோசிக்க மாட்டான். ஏதாவது பாயிண்ட் கன்ஃபர்ம் பண்ணனா அது எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அகேன்ஸ்டா போனாலும் சரி, அதுக்கு அவங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, she will ask them and say நீ சொன்னியா அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாம் சைந்தவி உன்னை பத்தி அவங்க அப்படி சொன்னா இப்படி சொன்னா she will not care. she will அது என்கிட்ட நேரா சொல்ற வரைக்கும் she will give the benefit of doubt. ஆமா, என்னை பத்தி இப்ப யாரோ ஒருத்தங்க என்கிட்ட சொல்றாங்கல்ல, அவங்க சொன்னா கூட அடுத்த நாள் நான் அவங்கள பார்த்தாலும் நான் நார்மலா தான் பேசுவேன். ஏன்னா அவங்க என்ன டைரக்டா என்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணவே இல்லைன்றத நான் என் மைண்ட்ல வச்சுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை என்ன பண்றதுக்கு. இது வரைக்கும் டைரக்டா என்ன யாரும் தைரியமா இது பண்ணுன்னு சொல்லி இல்லன்னு நான் நினைச்சுப்பேன். இல்லன்னா பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆனா அகைன் இது அதுதான் அந்த ஜீரோ மைண்ட். இதுதான் சொல்றேன். how I do that is because I keep myself zero. I always say the other person across me is correct. Let them be correct. What is wrong? You call me whatever you want. You are correct in your point. Just because you have a point doesn't mean I am right or wrong. Just because I have a point doesn't mean you are right or wrong. So அந்த zero mindset இருக்குல்ல, next time உங்க வாயில வரும்ல ஒரு கமெண்டோ இல்ல ஒரு ஜட்ஜ்மெண்டோ இல்ல ஒரு விஷயமோ வரும்போது இது தேவையா, இது நம்ம சொல்லணுமா, இதுக்கு வேல்யூ ஆட் பண்ண போறோமா இல்லையா, இல்ல நம்ம சொன்னா சைந்தவி மோட்டிவேட் ஆவாங்களா, கண்டிப்பா அதை சொல்லுங்க. பிகாஸ் நான் மோட்டிவேட் ஆவேன், எனக்கு ஜாலியா இருக்கும், அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஓ இது பிடிச்சிருக்கு, இது நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த ஜீரோ மைண்ட் செட் இருக்குல்ல, அதனாலதான் நான் ஓப்பனா இருப்பேன். நீங்க மோட்டிவேட் பண்றதுனாலயோ இல்ல பண்ணாதனாலயோ நான் பேச போறது கிடையாதோ இல்ல ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஐ எம் ஸ்டில் கோயிங் டு டூ திஸ். நீங்க என்னதான் கமெண்ட் போட்டாலும் அடுத்த செகண்ட் ஐ எம் கமிங் வித் a normal face with you and I'm able to converse with you, right? I am still able to preach to you. That's what I'm doing. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், I'm doing a preach பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? I believe in that concept so much in my head, in my mind, that I am ready to give you that ஞான். Like I'm ready to share that with you, saying ஓ இது நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு. அண்ட் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். நீங்க அந்த ஜீரோவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்ட் வந்து ஜாலியா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான போட்டியும் இருக்காது, நீங்க எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, எந்த விதமான ஒரு 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 ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷரே இருக்காது, ஜாலியா இருக்கும். அது வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல என்னோட ஜாலிய. நெகட்டிவ்லயே இருக்கு, ஜீரோ கீழே இருக்கு. இல்ல பட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ற. இன்னொன்னு, இப்ப நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன், நான் ஐபோன் பாரு 16 வச்சிருக்கேன், நான் 15 வச்சிருக்கேன் அப்படின்றாங்களா.
phone is a phone. For me, it's phone is a phone. நம்ம ஊர்ல நம்பர்ல வர சொல்லுவாங்க. ஆமா. Nokia 10, 12, 13. So இப்ப நான் வந்து இப்போ ஒருத்தர் சொல்றாங்க, ஓ நீங்க வந்து ஏதோ ஒரு லாலா லேண்ட்ல இருக்கீங்க, நீங்களும் உங்க அம்மாவும் வந்து சிண்ட்ரல்லா மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல உலகத்துல. யூ கைஸ் டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரியல் வேர்ல்ட். உங்களுக்கு அந்த கஷ்டம் பட்டாதான் தெரியும் அப்படின்றாங்க. அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் கோ த்ரூ பண்ணலன்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அது நல்லதுன்றேன், இருந்துட்டு போட்டோன்றேன். ஆனா நான் ஒரு ப்ரிவிலேஜ் லைஃப் லீட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன் இல்லையா, என்ன மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் லைஃப்ல லீட் பண்ணிட்டு இங்க வராங்கல்ல, அவங்களுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே 25, 30ஸ்ல இருக்காங்கல்ல, 30s and 20s இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ப்ரிவிலேஜ் கிட்ஸ் தான். அந்த காலத்துல பட்ட கஷ்டம் இப்ப யாருமே படல. ஏன்னா இப்போ இன்னைக்கு வரவங்க, இப்போ நான் வந்து ஓலை வீட்டுல இருந்து வந்திருப்பேன். நான் வளரும் போது ஒரு ஓலை குடிசையில தான் நான் வளர்ந்தேன். இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே அப்படி ஒரு வீட்டுல இருக்காங்களா டவுட் தான். அதோட பர்சன்டேஜ் இருப்பாங்களா இருக்கும், அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. என் டைம்லயே அது ரொம்ப கம்மி. அதான் அம்மாட்ட சொன்னேன், அம்மாவும் வினோதும் ஓலை வீடு ஒழுகும் லைட்டுன்னு சொல்லி பேசினாங்கன்னா அவங்களுக்கு ரிலேட் ஆகும். ஏன்னா வினோத் அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்காரு. எங்க அம்மா கல்யாணம் பண்ணி சென்னை கட் பண்ணா சென்னை நடு ரோடு, 2 பேரும் அம்மா அப்பா தே ஸ்டார்டிங் their லைஃப் ஃப்ரம் ஜீரோ. ஓலை வீட்டுல அமிஞ்சிக்கரையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வினோத் ஓலை வீடுன்னு சொன்ன உடனே அம்மாக்கு டக்குன்னு அவங்க அமிஞ்சிக்கிற வீடு அவங்களுக்கு ரிலேட் ஆகும். எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா நான் வளரும் போது நான் பிறந்துட்டேன், நான் 1 year ஆகுது. நான் காரைக்குடியில என்னோட பாட்டி தாத்தா வீட்டில் என்னை கொண்டு போய் விட்டுறாங்க. நான் அங்கே தான் வளர்றேன். ஸோ அப்பப்போ சென்னைக்கு வருவேன். அம்மா சென்னையிலேருந்து வந்து என்ன பார்ப்பாங்க. பட் நான் சென்னையில் வர டைம்ல நான் வந்து நல்ல வீட்டில் வந்துட்டேன். அதுக்குள்ள அப்பா வந்துட்டாங்க, அம்மா ஸ்கூல்ல ஜாயின் ஆயிட்டாங்க, பிரின்சிபல் ஆயிட்டாங்க. என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு ஓலை வீடு தெரியாது. என் வீடு மொட்டை மாடி இருக்கிற வீடு தான். தூசி வீடு வந்து மொட்டை மாடி வீடு. பேசிக்கா ஒருத்தங்களுடைய எக்ஸ்போஷர் மாதிரி எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, லைக் இந்த அடிதடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நீ கேள்விப்பட்ட, நீ சொன்னல தனுஷ் படத்துல தான் இதெல்லாம் பாத்துருக்கேன். இந்த கொலை ஆனா நாட்டுல நீ நடக்குதுன்றது அவங்க சொல்றாங்க நடக்குது. ஆனா நான் கண் கூட இப்படி பார்த்தது இல்லல. ஐ ஹேவன்ட் சீன் இட், ரைட்? நான் கண்ணால பாக்காதது தானே. இப்ப நான் பாக்குற ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களால அதை புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன நீங்க அதை பாத்திருக்க மாட்டீங்க. இப்ப இங்க நான் ரேசிசம் பத்தி பேசுறேன், அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அவங்க நம்மள டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது நமக்கு அவ்வளவு வலிக்கும். நம்ம வந்து இல்லீகலா வந்திருக்கோம், நம்மள பார்த்து சொல்லும் போது நமக்கு வலிக்கும். நம்ம இல்லீகலா வரவே இல்லை, ஆனா நம்மள பார்த்து அந்த பார்வை இருக்குல்ல, the way they behave, the way they discriminate, அந்த லைன்ல நிக்கும் போது நம்மள தள்ளி நிக்க வைக்கிறது, நம்மள லேட்டா அட்ரஸ் பண்றது, அந்த ஒரு சின்ன விஷயம். ஏன்னா நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற போது தெரியும். இந்தியாவில் அது தெரியவே தெரியாது. எவ்ரிடே எல்லாருமே ரேசிசம் ஃபேஸ் பண்றாங்க காஸ்ட்ன்ற பேர்ல. நெட்டை குட்டை, முடி வளருது வளரல, சொட்டை, கலரு, வெள்ளை, எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷனும் அசிங்கப்படுத்துறது, எம்பாரஸ் பண்ணியே தான் நம்மளை வளர்க்குறாங்க. நம்ம குழந்தையில இருந்தே நம்மளை அடின்னு இமோஷனலி நம்மளை போட்டு அடிச்சுதான் வளர்க்குறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீரோவா இருந்து வர்றது இன்னும் ஈஸி. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஓப்பன் மைண்ட். அதுவும் சரி. இன்னொன்னு வந்து நம்ம ஊர்ல யார் சொல்றான்றது பொறுத்து இருக்கு. இப்போ பொண்டாட்டி சொட்ட என்னடான்னு சொல்றது வேற யாரும் சொல்றது வேற. அது மாதிரி சொல்றேன். நீங்க யார்கிட்ட தெரியுமா கோச்சுக்கணும்? உங்க வைஃபோ இல்ல உங்களோட தெரிஞ்சவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு தான் நீங்க அந்த எஃபர்ட் போடணும். எவனோ ஒரு ஏதோ சொல்லிட்டு போறான்றதுக்கெல்லாம் தான் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்கன்றதான் என்னோட பாயிண்ட். நீங்க எங்கேயோ ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கீங்களா, யாரோ ஏதோ சொல்றாங்களா, சொல்லிட்டு போ. இல்லன்னா இல்ல, பிடிக்குதா இல்ல. நான் என்னதான் ஹம்பிளா பேசினாலும் ஹியூமிலிட்டியோட பேசினாலும் அவருக்கு இது வந்து தப்பா கூட தெரியலாம். அது வந்து நீ சொன்ன மாதிரி அவர்களே சில ஊர்ல இந்த கல் அந்த மாதிரி இது வந்து தப்பான ஒரு இது, ரைட்? அப்படி இல்ல, அவருன்னு சொல்லக்கூடாது, அவங்கன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க ஏதோ ஊர்ல எல்லாம் சம்திங் லைக் தட். ஆனா எனக்கு எல்லாம் நான் மெட்ராஸ்னால நான் எங்க போய் பேசினாலும் ஒன்னும் மரியாதை இருக்காது. எல்லாரும் இப்ப வீட்டுக்காரங்க எல்லாம் வடா போட தான் பேசுறாங்க. ஏய் சொல்டா ஜாலியா இருக்குடா, ஏய் வெளியே போலாம் வாடா அப்படின்னு தானே பேசுறாங்க. That's their way of showing love. That's their bond and their connection. You can't change the way you talk to people just because someone அந்த காலம் எல்லாம் தாண்டிடுச்சுங்க. இந்த டிவில வந்து இந்த படத்துல இந்த சீன்லாம் வருது, படம் பார்க்காத, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எப்போ போயிடுச்சு. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எல்லாமே எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஃபேமிலிஸ் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாம் போறாங்க. நீங்க வந்து அந்த எவல்யூஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி எவால்வ் ஆயிட்டாங்க. Kids know what they want, families know what they want, they know what they are doing. அவங்களோட ரிஸ்க் அவங்க தெரிஞ்சுதான் எடுக்கிறாங்க. நானும் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஆனா இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் ஜெனரலா கொஞ்சம் கஷ்டமான ஒரு பிராக்டிஸ் தான். அவ்வளவு ஈஸி கிடையாது ஹோல் பேக் பண்றதுக்கு. ஆனா அது ஒரு வாட்டி 10 times உங்களுக்கு அர்ஜ் வந்ததுன்னா 9 times பேசுங்க. ஒரே ஒரு வாட்டி அதை அர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது ஒரு பிராக்டிஸா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல you will feel liberated because you are not going to win the argument, you are not going to win the conversation because you are not even in the competition. It's a very like ரொம்ப preach பண்ற மாதிரி இருக்கும், but I really want you to do this. இது வந்து it is very nice to feel that way and end of the day உங்க மைண்ட்ல வந்து you'll feel very
கான்ஃபிடென்ட் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் யூல் ஃபீல் வெரி லைக் சூப்பராக இருக்கேன். இப்போ என்னோட கிட் வரான், நான் வந்து ஒரு குக் பண்ணி வைக்கிறேன், நான் குக் பண்ணி வைக்கிறது அவன் அக்னாலஜே பண்ணல. ஸோ வாட்? இவன் யார் அக்னாலஜ் பண்ணுறதுக்கு? அவனுக்கு சமையலே தெரியாது. He doesn't know anything, right? Who is he to give me a mark? Is he chef but? Is he like Chef Damu? Gordon Ramsay? இல்லையே. Who is he to judge my food? இங்கே இருக்கிறவங்க எந்த உலகத்தில் யாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கே வரல. வந்தாலுமே அது அவங்களோட தாட்ல அவங்க பேசுகிறாங்களா, பேசிட்டு போ. நீ அவன் நல்லா இருக்கு அம்மா தேங்க்யூ ஃபார் த ஃபுட்டுன்னு மட்டும்தான் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும். யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பெக்ட் மோர். சேம் திங் வித் யுவர் ஃபேமிலி, யுவர் ஸ்பவுஸ். சம்டைம்ஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது குக் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, இது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை குக் பண்ணி அவங்க இது குக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா, உங்களோட அது பெட்டராக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், அந்த கமெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது இது எப்படி செய்யணும்னு. செய்ய தெரியாதவங்க இதை கமெண்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஷெஃபாக இல்லாதவங்க டேஸ்ட் பண்ணி எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. நான் ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ணும்போது கூட அதான் நான் சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச ஐட்டம் நான் சொல்லுவேனே தவிர அந்த டிஷ்ஷே சரியில்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா தட் இஸ் ப்ராபப்ளி somebody else's favorite. கத்திரிக்காய், somebody else loves கத்திரிக்காய், I don't like கத்திரிக்காய். அதனால I will say கத்திரிக்காய் குழம்பு is not good. But that's not true, right? That's not a factual statement, right? So you have to think of it like that. இப்போ பாவக்காய், சில பேருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். நான் பாவக்காய் வாயிலே வைக்க மாட்டேன். ஐயோ அதை சாப்பிட்றாதீங்க, அதில் பாவக்காய் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் திங்க் ஓ மை காட் அந்த ஆஃபுல்லாக இருக்கு போல இருக்குன்னு நினைப்பீங்களா? நோ, ஐம் சேயிங் தட் பிகாஸ் தெர் இஸ் பாவக்காய் இன் இட். ஐ டோன்ட் லைக் இட் பிகாஸ் தெர் இஸ் பாவக்காய். ஸோ இது வந்து சப்ஜெக்டிவ். இந்த ஹோல் திங்கே சப்ஜெக்டிவ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கமெண்ட்டே எடுக்கலாம், இந்த டெஸ்லா கமெண்ட்டே எடுக்கலாம். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஓ நீ வந்து ஹியூமிலிட்டியோட பேசல, அவங்க எல்லா வீடியோவும் நான் பார்த்துட்டேன், ஹியூமிலிட்டியோட பேசல, யூ ஆர் நாட் ட்ரீட்டிங் யுவர் வியூவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு வே ஆஃப் சேயிங் இட். தட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் சேயிங் தட் இஸ் ஹிஸ் ஃபீலிங் ஆர் ஹர் ஃபீலிங். த வியூவரோட ஃபீலிங் அது. They are trying to put their feeling there. They are not trying to correct me by giving me some constructive criticism. This is not constructive. This is a statement from their point of view. It is not a constructive feedback which I should take. But I was also kind enough to go. அவர் எவ்வளோ கைண்டாக எழுதியிருக்காரோ அதே மாதிரி நானும் அவங்களுக்கு கைண்ட் இனஃபாக I gave them a response and I gave them a clarification because that's how I view things. I don't want to go beyond that point because they will not understand what I'm trying to tell. இல்லையா? சேம் வே இன்னொரு கமெண்ட் கூட இருந்தது, இருங்க அதையும் நான் வந்து I'll try to have the screenshot of the things that are like, you know, எங்க இருக்கு, PKY அப்படின்ற ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, PK-Y13LE. Okay. Comments are viewers' thoughts. Even Elon gets only 50% right. If somebody is sitting behind the social app and influencing anyone, of course some views will be questioned. If negative views are frustrating, then disable the comment section. Still, the viewer can report it. Even for a channel with 0 viewers, freedom of speech goes both way. Adukku what I wrote back is, I agree and I understand. If they are able to keep it civil, comments are definitely appreciated. Disagreeing with me isn't the issue. I am talking about the dirty, hurtful comments. Exactly. I do diligently delete them. So if some comment is not supposed to be there, I will diligently delete them because I don't want them on my platform. என் வீட்டு வாசல்ல ஒரு குப்பை கிடக்கிற மாதிரி I will remove the trash. I don't want to keep trash in front of my house. I only want to keep whatever I want to keep. Because it's the place where I am going to go back and see in 5 years or 10 years and say, oh my god, these things will happen. இப்படி நான் கமெண்ட் பண்ணனா, இப்படிலாம் நான் வீடியோ பேசினேன்னா, இப்போ கூட நான் என்னோட பழைய வீடியோலாம் போய் பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம பேசியிருக்கோமா, 6 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் எடுத்து பார்க்குறேன், அப்பா என்னென்னமோ ரெசிபிலாம் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எனக்கு போகும்போது ஐ லைக் டு ரீவிசிட் தட், ரைட்? ஸோ இப்போ அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க, ஐ கேவ் தம் அ கிளாரிஃபிகேஷன். அவங்க உடனே அதுக்கு பதில் ஐ சி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங். ஸோ தேங்க்யூ. I thank them for understanding my perspective and taking the clarification, because sometimes it only requires that type of a civil conversation between two people to understand what they are trying to tell. So on the mind நம்ம ஜீரோவா இருக்கும்போது, when we make how to be a zero, when you become a zero in your mind, then the person who's talking across from you will be able to share more and they'll be able to give you more and they'll be able to listen to you more. And 90% of you who are doing this, you have already practiced this. ஒர்க் பிளேஸில், ஸ்கூலில், ஆஃபீஸில், டாக்டர் ஆஃபீஸில், எங்கே போனாலுமே யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக். இல்லையா? நம்மளால் அதை பண்ண முடியுது இல்லையா? வென் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் அவுட் சைட் டு அதர் பீப்புள், வை டோன்ட் யூ ட்ரை இட் வித் த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் யூ? ப்ராக்டிஸ் திஸ் அட் ஹோம்.
நாட் மீ. ஐ எம் சம்படி இன் த வர்ச்சுவல் மீடியா. ஐ டோன்ட் கேர். நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமெண்ட் அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் இமோஷனலி ஃபார் போத் ஆஃப் அஸ். உங்களுக்கும் அது எமோஷனலி அஃபெக்ட் ஆக போகிறதில்ல, எனக்கும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் வென் சம்படி இஸ் நியர் யூ அண்ட் யூ ட்ரைங் டு டூ திஸ் டு தெம், தென் சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. நம்ம வந்து ஒன் அப் பண்ணும்போது நம்ம பாரு, நான் என்னோட கிட்ட பற்றி நான் வந்து பெருமையாக ஐம் ட்ரைங் டு ஷேர் சம்திங் நைஸ். பட் என்னோட பர்சன் அவங்க வந்து கேட்டுட்டு நானும் பண்ணேன்னு அந்த ஸ்டீலிங் த தண்டர், யுவர் தண்டர், தேர் ஸ்டீலிங் இட். அந்த க்ளோரியை கொடுத்துருங்க. இட்ஸ் ஓகே, லெட் தம் ஹேவ் இட் ஃபார் தட் டே, இட்ஸ் ஃபைன். யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் டு தெம். அவங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நீங்க ஷேர் பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க, அப்ப நம்ம முதல்ல அதை ஷேர் பண்ணிருக்கணும்ல. நம்ம பண்ணல, அவங்க சொன்னப்பறம் தான் நம்ம சொல்றோம். Which means they take the precedent in that entire conversation. So same way with when it comes to anything, information இருக்கட்டும், ஏதாவது இருக்குன்னா தெரிஞ்சாலும் நீங்க கேட்டுக்கோங்க. Even if it is repetitive, கேட்டுக்கோங்க. ஆனா if someone is trying to say something bad, then you stop them. You can allow them to talk. You finish, allow them to finish, allow them to vent, allow them to say whatever they want to say. Then you tell them, no, I know that person, I will definitely verify with them, then I will make sure that this message goes to them and I will make sure that this doesn't happen. அது நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காசிப் மில்லோ இல்ல அந்த ஒரு கிரிட்டிசைசிங் மில்லோ அது ஸ்டாப் ஆயிடும். அப்ப அவங்க வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அவங்களுக்கு அப்பதான் தோணும், ஒருவேளை நம்மளும் தப்பா நினைச்சிருப்போமோ அப்படின்னு தோணும். இது வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப டெப்த் இருக்கிற ஒரு மேட்டர் பத்தி பேசுறேன், உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இட் ஹாஸ் டு டூ வித் யுவர் பிரெயின் அண்ட் த வே யூ ரிசீவ் அண்ட் திங்க் அண்ட் லிசன். ஸோ கண்ணு காது எல்லாத்தையும் ஓப்பனாக வச்சு திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஸ்பஞ்ச் ஆர் அ பிரெட், பீஸ் ஆஃப் பிரெட். உங்கள் மேலே வரப்போகிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஓப்பனான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற யாராவது இதே மாதிரி நான் பண்ணுவேன், சேன் எஸ் ஐ எம் ஆல்சோ லைக் யூ. நான் வந்து ஐ அலோவ் பீப்புள் டு லைக் டாக், ஐ அலோவ் பீப்புள் டு ஷேர், ஐ வில் நெவர் கோ அண்ட் ஒன் அப் தெம். ஒன் அப்னா என்ன அர்த்தம்னா, நீ பண்ணிட்டியா, நான் ஒன்று பண்ணிட்டேன் பத்தியா, நீ ஒரு படம் வாங்கியா, நானும் படம் வாங்கினேன், நீ பண்ணியா, என் பையனும் இது பண்ணுவான், சில பேரால் அது கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல, அவங்களுக்கு பண்ணி பண்ணி பழகிருச்சு. சம்டைம்ஸ் எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது பாவமாக இருக்கும். லைக் அவங்களால வந்து அது அவங்களுக்கு அந்த என் பையனும் பண்ணிட்டான், என் பொண்ணும் பண்ணிட்டா, நானும் பண்ணிட்டேன் அப்படின்றது அது வந்து இட்ஸ் லைக் ஐ திங்க் மேபி தே திங்க் தட் இஸ் விக்ட்ரி ஃபார் தம். இட்ஸ் ஓகே, லெட் தம் டூ இட். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இஃப் யூ கிளிக் த லைக் பட்டன், இட் வில் ரெக்கமெண்ட் திஸ் வீடியோ டு மெனி மோர் பீப்புள். அண்ட் லாட் ஆஃப் யூ ஹவ் பின் வாட்சிங் வித்வுட் சப்ஸ்கிரைபிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஐ கேன் ரீச் மை 25K மார்க் இன் 2025ல we are going to hit 25Kன்றதான் என்னோட கோல். So please help me reach that goal. Thank you so much. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல I will meet you all. Bye. Thank you guys for watching this video.